கிணத்துக்குள்ள குடிசை வீடு. கிராமத்துல துணிக்குருவியும் சோட்டு கிளியும் ரொம்ப ஏழைங்களா இருந்தாங்க. இவங்க 2 பேருமே அந்த வீட்டுல பெரிய பணக்காரியான சிச்சுவோட வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்காவோட வீட்டு வேலை, தோட்ட வேலை எல்லாத்தையுமே இவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சு சரியான கஞ்ச பிசினாரி, அதே மாதிரி ரொம்ப திமிரு பிடிச்சவ. சாயந்தர நேரம் சிச்சு காக்கா வீட்டு பால்கனியில ஒரு சாஃப்டான சோஃபால உட்காந்துக்கிட்டு திராட்சை பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. துணியும் சோட்டுவும் நாள் பூரா வேலை செஞ்சு அழுக்கு துணியோட சிச்சு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி கைய கட்டிக்கிட்டு அமைதியா, அம்மா வீட்டை கிளீன் பண்ணியாச்சு, துணி துவைச்சாச்சு, பாத்திரம் கழுவியாச்சு, உங்களுக்காக சமைச்சு வச்சாச்சு, வேலையெல்லாம் முடிஞ்சுது, நாங்க கிளம்புறோம். அப்போ சிச்சு காக்கா அலட்சியமா, சரி சரி போங்க, நாளைக்கு காலையில 6 மணிக்கு வந்துருங்க, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அப்போ சோட்டு கிளி தைரியமா, ஆமா நாளைக்கு காலையில 6 மணிக்கு வந்துடுறோம், ஆனா சம்பளம் கொடுக்குறீங்களா? 2 மாசமா சம்பளமே தரல, அதான் வீட்டுல எதுவும் இல்ல, நீங்க பணம் கொடுத்தா ஏதாவது வாங்கிக்கிட்டு போவோம். அதை கேட்டதும் சிச்சு காக்காவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. என்னது பணமா? வேலை முடிச்ச உடனே பணத்தை மட்டும் சரியா கேட்டுருங்க, இப்ப என்கிட்ட சில்லற இல்ல, நாளைக்கு வாங்க தரேன், எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு சொல்லிக்கிட்டு. அப்படி சொல்லாதீங்கம்மா, நாளைக்கு நாளைக்குன்னு 10 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கடையில வேற கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டுல பாவம் பசங்க எல்லாரும் பட்னியா இருக்காங்க. ஆடாச்சே, எப்ப பார்த்தாலும் கஷ்டம், பசங்க சோறு தண்ணி எனக்கிட்டு, இருங்க கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு உள்ள போய் கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து அவங்க முன்னாடி தூக்கி போட்டா. இந்தாங்க, போன மாச சம்பளத்துல பாதி சம்பளம் இருக்கு, எடுத்துக்கிட்டு போங்க, அதிகமா பேசுனீங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன். சோட்டு கீழே விழுந்திருந்த பணத்தை எடுத்து ரொம்பவும் கவலையா, ரொம்ப நன்றிங்கம்மா, நாங்க வரோம். துணி சோட்டு 2 பேருமே அவமானம் தாங்க முடியாம கண்ணில் இருக்கிற கண்ணீரை தொடச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. போன வழியில 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. துணி பாத்தியா, அந்த சிச்சுவுக்கு எவ்வளவு திமிரு, நாம சம்பாதிச்ச பணத்தை கேட்டா பிச்சை தூக்கி போடுற மாதிரி போடுறா, நமக்கு மட்டும் தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடு இருந்திருந்தா இந்த அடிமை வாழ்க்கையை விட்டுட்டு ஏதாவது வியாபாரம் செஞ்சு பழைக்கலாம். நீ சொல்றது உண்மைதான் சோட்டு, நாம இப்ப இருக்கிற வீடு சுத்தமா சரியில்லை, காத்துக்கு வீடே அசையுது, வெயில் வந்தா வெயில் நேரா வீட்டுக்குள்ளதான் வருது, இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் சேர்த்து ஏதாவது ஒரு சொந்த வீடு கட்டிக்கிட்டா நல்லது. ஆமா டோனி, எனக்கும் வெறுப்பா இருக்கு, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் நான் செலவு பண்ணி ஒரு ஓட்டு வீடு வாங்க போறேன், நிம்மதியா அந்த வீட்டுல வாழ்ந்துக்கலாம். என்னது ஓட்டு வீடா? சோட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பணம், இருக்கிற பணம் எல்லாத்தையும் போட்டு ஓட்டு வீடு வாங்கினோம்னா நாளைக்கு ஏதாவது அவசரம்னா என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல டோனி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வீடு வாங்க தான் போறேன், நீ வீட்டுக்கு என்ன பண்ண போற? நம்ம ஊர் எல்லையில ஒரு பாழடைஞ்ச கிணறு இருக்கே, பாத்திருக்கியா? அந்த கிணத்துல தண்ணி இல்ல, அந்த கிணத்துக்குள்ள வீடு கட்டிக்கலான்னு யோசிச்சிருக்கேன். சோட்டு அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு, என்னது கிணத்துக்குள்ள வீடு கட்ட போறியா? என்ன துணி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? எல்லாரும் தரையில வீடு கட்டிக்கிட்டா பாதாளத்துல வீடு கட்டிக்கிறேன்னு சொல்ற, அங்க இருட்டா இருக்கும், காத்து வராது, யாராவது பார்த்தா சிரிப்பாங்க. சிரிச்சா சிரிக்கட்டும், யாரோ சிரிக்கிறாங்கன்னு நான் எனக்கு கஷ்டத்தை தேடி போக முடியாது இல்லையா? கிணத்துக்குள்ள எனக்கு வசதியா இருக்கும், அங்க மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்ல, சில்லன்னு காத்து வீசினாலும் பிரச்சனை இல்ல, அங்க சின்னதா குடிசைய போட்டுக்கலாம், மிச்சம் இருக்கிற பணத்துல என் பொண்ணு புஜ்ஜிய நல்லா படிக்க வச்சுக்கலாம். நீ இவ்வளவு கஞ்ச பிசினாரியா? சரி, உன்னோட விருப்பம், நீ கட்டிக்கோ, ஆனா அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். நான் நாளைக்கே சிச்சுவை போய் பார்த்து கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு ஏதாவது வீடு இருந்தா சொல்லுங்கன்னு சொல்ல போறேன். என்னது சிச்சு கிட்டியா? என்ன சோட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? சிச்சுவை பத்தி தெரிஞ்சே பேசிக்கிட்டு இருக்க? அவ பணத்தை வாங்கி ஏமாத்துவா, என் பேச்சு கேளு, நம்ம 2 பேரும் அங்கே வீடு கட்டிக்கலாம். ஐயோ, கிணத்துக்குள்ள நான் வீடு கட்டிக்க மாட்டேமா, நீ வேணும்னா கட்டிக்கோ, நான் ஓட்டு வீடையே வாங்கிக்கிறேன். அப்படி 2 பேரும் அவங்கவுங்க வழியில போயிட்டாங்க. துணி எவ்வளவு சொன்னாலும் சோட்டு மட்டும் கேட்கல. அடுத்த நாள் காலையில சோட்டு கிளி சிச்சுவை பாக்குறதுக்காக போச்சு. அம்மா வணக்கம்மா, ஒரு உதவி தேவைப்படுது. என்ன உதவி? மறுபடியும் பணம் வேணுமா? இல்லம்மா, நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், ஒரு வீடு வாங்குறதுக்காக, ஏதாவது நல்ல வீடா இருந்தா பார்த்து சொல்றீங்களா? சிச்சுவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஊர் எல்லையில ஒரு பழைய வீடு அவளுக்குன்னு இருந்துச்சு, ஆனா அது எப்ப இடிஞ்சு விழணும் தெரியல, அதை யார் தலையில கட்டலான்னு சிச்சு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்லையே, நேரத்துக்கு சரியாதான் வந்திருக்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்கு, அது என் வீடுல எங்க சொந்தக்காரங்க வீடு, அவங்க அமெரிக்கா போறாங்க, அதனால அவசரமா கம்மி விலைக்கு வீடு விக்கிறாங்க, பெரிய ஓட்டு வீடு, நல்லா இருக்கும், வாங்கிக்கிறியா? அப்படியாமா, என்னம்மா விலை? உண்மையை சொல்லணும்னா அந்த வீட்டோட விலை 50,000 ரூபாய், ஆனா நீ நம்ம வீட்டுல வேலை பார்த்த பொண்ணு, அதனால பேசி உனக்கு 10,000 ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்துடுறேன், அந்த வீட்டை 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறியா?
சோட்டு அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். சந்தோஷமா? என்கிட்டயும் 10,000 ரூபாய் தான் இருக்கு, இப்பவே குடுக்கறேன். சோட்டு கிளி வாழ்க்கை பூரா அவ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச 10,000 ரூபாவை சிச்சுவுக்கு கொடுத்தா. அப்ப சிச்சு காக்கா துருப்பிடிச்சிருந்த ஒரு சாவிய கொடுத்துச்சு. சரி சோட்டு, மகாராணி மாதிரி வாழு. ஆனா அந்த வீட்ல சில பல வேலைகள் எல்லாம் இருக்கு, அத நீ தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு சிச்சு காக்கா. சோட்டு கிளி அவளுடைய புள்ள பன்னுவை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனா. அந்த வீடு பாக்குறதுக்கு ஓடு வீடுதான், ஆனா செவரெல்லாம் விரிசல் விட்டு இருந்துச்சு. அம்மா, என்னம்மா இது? பழைய பூத் பங்களா மாதிரி இருக்கு, எனக்கு பயமா இருக்கும்மா. சும்மாடா, ஓடு வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். சிச்சு நமக்காக கொடுத்துருக்கா. வீட்டுல ஏதாவது இருந்தா கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நாம இங்கேயே வாழ்ந்துக்கலாம். இன்னொரு பக்கம் துணிக்குருவி அவளுடைய பொண்ணு புஜ்ஜியை கூட்டிக்கிட்டு ஊரியலையில இருக்கிற காஞ்சி போயிருக்கிற கிணத்துக்கு போனா. அம்மா, உண்மையிலேயே நாம இந்த கிணத்துலதான் வாழ போறோமா? பயமா இருக்காதாமா? எதுக்கு பயம்? வா போலாம். 2 பேரும் கிணத்துக்குள்ள போய் பார்த்தாங்க. கிணத்துல தண்ணி இருக்கல, ஆனா அங்க வெறும் மணல் மட்டும்தான் இருந்துச்சு. பாத்தியா புஜ்ஜி, வெளியில எவ்வளவு காத்து வீசினாலும் உள்ள வராது. மழை காலத்துல மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி எல்லாமே இந்த மணல இழுத்துக்கும். நமக்கு அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. மிச்சம் இருக்கிற பணத்துல உன்னை நான் நல்லபடியா படிக்க வைக்கிறேன். சரிம்மா, இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம இங்கே வீடு கட்டிக்கலாம். அப்படி துணி ஒரு கிணத்துலயும் சோட்டு சிச்சு கொடுத்த வீட்லயும் வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. குளிர்காலமும் வந்துச்சு. அந்த வருஷம் குளிர் அதிகமா இருந்துச்சு. ஒரு பக்கம் பாவம் சிச்சு தலையில கட்டின அந்த வீட்டுல சோட்டு அவளுடைய பிள்ளையான பன்னு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஆனா அந்த குளிர்காத்து வீசும் போது அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஓடும் டம் டம் அப்படின்னு கீழே விழுந்து உடைய ஆரம்பிச்சுது. அந்த சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த பன்னு பயந்து எழுந்திருச்சான். அம்மா, என்னம்மா சத்தம் அது? வீடு இடிஞ்சு விழுந்துருச்சா? சோட்டு கிளியும் பயந்துகிட்டே, ஐயோ, ஓடெல்லாம் உடைஞ்சு போகுதுடா. அந்த சிச்சோ நம்மள ஏமாத்தி ஏதோ பழைய வீட்டை நம்ம தலையில கட்டிட்டா, ரொம்ப பயமா இருக்குடா. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கூரை கீழே விழுந்துருச்சு. பனியை குளிர்காத்தும் வீட்டுக்குள்ளேயே விழ ஆரம்பிச்சுது. சோட்டுவும் பன்னுவும் ஒரு மூலையில நின்றுகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை கூட இப்ப இல்ல. பணம் எல்லாத்தையுமே சிச்சுவுக்கே கொடுத்தாச்சு. அம்மா, நம்ம துணி ஆண்டியோட வீட்டுக்கு போலாமா? அவங்க வீடு ரொம்ப நல்லா இருக்கும், நாம அங்க போய் தங்கிக்கலாமா? அத கேட்டு சோட்டு கிளி, டேய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவ கிணத்துக்குள்ள வீடு கட்டிக்கிறேன்னு சொன்னப்போ நான் சிரிச்சேன். அதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். இப்ப அதே வீட்டுல நான் தங்குறேன்னு சொன்னா அதை விட அசிங்கம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. அப்புறம் அவ எனக்கு கிண்டல் பண்ணி சிரிப்பாடா. அப்ப எங்கதாமா போறது? சிச்சுவோட வீட்டுக்கு போலாம். இந்த வீடு அவதானே எனக்கு வித்தா, பிரச்சனை அப்படின்னா அவகிட்ட தானே போகணும். வா போலாம். சோட்டு பன்னு 2 பேருமே அந்த குளிர்ல பாவம் சிச்சுவோட வீட்டுக்கு மெதுவா போய்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே குளிர்ல இருந்ததுனால சோட்டுக்கும் உடம்புக்கும் முடியல. அம்மா, கதவு தருங்கம்மா, சோட்டு வந்திருக்கேன். பன்னு கொஞ்சம் சத்தமா, ஆண்டி ப்ளீஸ் டோர் ஓபன் பண்ணுங்க, வெளியில ரொம்ப குளிரா இருக்கு, எங்களால நிக்கவே முடியல. சிச்சு காக்கா வெளியில வந்து, யாருடா அது இந்த நேரத்துல? நாங்க தான் ஆண்டி, சோட்டுவும் பன்னுவும். நீங்க எங்களுக்கு கொடுத்த வீடு இந்த பனியில விழுந்து போச்சு. உங்க வீட்டு திண்ணையில இன்னைக்கு ஒரு ராத்திரி படுத்துக்கிறோம், ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. சிச்சு காக்கா கோவமா, என்னது வீடு விழுந்துருச்சா? அதுக்கு நான் என்ன பண்றது? பணம் கொடுத்து வாங்கும் போதே நீங்க யோசிச்சு வாங்கி இருந்திருக்கணும். அம்மா, எனக்கு ஜுரம் அடிக்குது, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இடம் கொடுங்கம்மா. சிச்சு இன்னும் ரொம்ப கோவமா, ஓ ஜுரமா? அப்ப 2 பேரும் வராதீங்க, உங்க ஜுரத்தை எங்களுக்கு தொத்தி விட்டுட்டு போயிடுவீங்க. என் சின்னவுக்கு எக்ஸாம் இருக்கு, இந்த நேரத்துல ஜுரம் வந்துச்சுன்னா அவன் எக்ஸாம் எப்படி எழுதுவான்? உன்னெல்லாம் என் வீட்டுக்குள்ள வேலைக்காரிய விட்டதே தப்பு, இதுல வீட்டுக்குள்ள இடம் கொடுக்கணுமா? அதை கேட்ட பாவம் சோட்டுவுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அவன் அந்த ஷாக்ல அங்கேயே மயக்க போட்டு கீழே விழுந்துட்டான். பாவம் பன்னு அழ ஆரம்பிச்சான். ஐயோ அம்மா, என்னம்மா ஆச்சு? ஆண்டி, கதவை தருங்க, எங்க அம்மா மயக்க போட்டுட்டாங்க. உள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. பன்னுவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் அவனுக்கு துணியோட ஞாபகம் வந்துச்சு. அவங்க அம்மாவை அங்கேயே விட்டுட்டு துணி வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த கிணத்து வீட்டுக்கு அவன் வேகமா வந்தான். அப்போ கிணத்துக்குள்ள இருந்து சின்னதா வெளிச்சம் வந்துச்சு. பன்னும் சத்தமா, ஆண்டி சீக்கிரம் வாங்க, எங்க வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. நியாயம் கேட்டு போனப்போ ஆண்டியே எங்க அம்மாவை திட்டாங்க, எங்க அம்மா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இருடா சொல்ற பன்னு, இருடா, நான் உடனே வரேன். துணி உடனே பன்னு கூட சேர்ந்து சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போனா. அங்க வெளியில சோட்டு கிளி மயக்கம் போட்டு விழுந்திருந்ததை பார்த்து அவ ரொம்பவும் பதட்டமாகி உடனே சோட்டுவ அங்கிருந்து தூக்கிக்கிட்டு துணி அவளுடைய வீட்டுக்கு வந்தா. அங்க சோட்டுவ அவளுடைய படுக்கையில படுக்க வச்சிருந்தா. உள்ள கதகதப்பா இருந்துச்சு.
வெளியில இருக்கிற அந்த காத்து சத்தம் கூட உள்ள கேட்கல. புஜி, அந்த போர்வையை கூட. பன்னு, இந்த கஞ்சியை நீ குடிடா. துணி சோட்டுவுக்கு ஒரு போர்வைய போத்து விட்டா. அப்படியே பன்னுவுக்கும் புஜ்ஜிக்கும் சாப்பிட சாப்பாடு கொடுத்தா. பன்னு சாப்பிட்டுட்டு, ஆண்டி, இந்த வீடு இவ்வளவு அழகா இருக்கும்னு எனக்கு தெரியாது. எங்க வீடு நரகம் மாதிரி இருந்துச்சு, ஆனா இந்த வீடு சொர்க்கம் மாதிரி இருக்கு. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா சோட்டு கிளி கண்ணு திறந்து பார்த்தா. சுத்தில பாக்கும்போது ஏதோ குகைக்குள்ள இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணுச்சு. ஆனா அங்க குளிரல. பக்கத்துல துணி நின்னுக்கிட்டு இருந்தா. துணி, நான் எங்க இருக்கேன்? நான் செத்து போயிட்டேனா? ஐயோ இல்ல சோட்டு, நீ ஏன் வீட்டுலதான் இருக்க, உனக்கு ஒன்னும் இல்ல. பாவம் சோட்டு கிளி அழுதுகிட்டே, துணி என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு சிச்சுவை நம்பாதேன்னு நீ எவ்வளவும் சொல்லியும் நான் உன் பேச்சு கேட்காம அவகிட்ட பணத்தை கொடுத்து இப்ப ஏமாந்துட்டேன். பணமும் போச்சு, இப்ப வீடும் இல்ல. உன்னோட வீடு ரொம்ப அழகா இருக்கு, கிணத்துக்குள்ள வீடு கட்டிக்கிட்ட எல்லாரும் சிரிப்பாங்கன்னு சொன்ன. அதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நீ பழசெல்லாம் எதுக்கு இப்போ? மனுஷங்கள்லாம் அப்படிதான், பணம் இருக்கும்போது ஒரு மாதிரியும் பணம் இல்லாத போது ஒரு மாதிரியும் நடந்துப்பாங்க. ஆனா நட்பு அப்படி இல்ல. இந்த வீடு என்னோட வீடு மட்டும் இல்ல, உன்னோட வீடும் தான். நீ இங்கே இரு. தேங்க்யூ ஆண்டி, நீங்க தான் எங்களுக்கு உண்மையான ரிலேட்டிவ். ஹை பன்னு, அப்ப நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இங்கேயே இருக்கலாம்டா. இடத்திற்கான சண்டை. கிராமத்துல துணிக்குருவி சிச்சு காக்காவோட வீடுங்க எதிரும் புதிருமா தான் இருக்கும். அந்த 2 வீட்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய காலி இடம் இருந்துச்சு. இடம் யாருதுன்னு தெரியாது, ஆனா மண்ணு நல்ல சத்தான மண்ணு. காலையில 9 மணி. துணி, சிச்சு, சோட்டு 3 பேருமே அந்த காலி இடத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. டொனி, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இந்த இடத்துல பன்னு கிரிக்கெட் விளையாடி வீணாக்குறான். நாம இந்த இடத்த பயன்படுத்திக்கலாமா? இது நல்ல ஐடியா தான், ஆனா நமக்குள்ள சண்டை வரக்கூடாது. அட, நமக்குள்ள ஏன் சண்டை வரப்போகுது? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஒன்று பண்ணலாம். 6 மாசம் இந்த இடத்துல நீ விவசாயம் பண்ணு, வர விளைச்சலோட லாபம் உனக்கு. அடுத்த 6 மாசம் நான் பண்றேன், வர விளைச்சலோட லாபம் எனக்கு. சரி சிச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ சொன்ன மாதிரி நானும் செஞ்சுக்கிறேன். அப்ப பன்னு அவங்க பேசினது கேட்டு, இருங்க, பயிரிட போறீங்கன்னா ஏதோ ஒன்று பயிரிடக்கூடாது, நல்ல டேஸ்டா இருக்கிறது தான் பயிரிடணும். அதாவது சோளம், இல்லைன்னா வேர்க்கடலை, இல்லைன்னா உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி ஏதாவது பயிரிடுங்க. ஏண்டா, அவங்க கஷ்டப்பட்டு விளைய வைக்கிறது இலவசமா சாப்பிடலானா? சரி சரி, நாம ஒப்பந்தம் போட்டுட்டோம். முதல் சான்ஸ் எனக்கு தான். இந்த தடவை நான் இங்க தக்காளி விளைய வைக்க போறேன். சரி சிச்சு, ஆல் தி பெஸ்ட். முதல் 6 மாசத்துல சிச்சு காக்கா தக்காளி விளைய வச்சது. ஆனா சோம்பேறித்தனத்தினால சரியா தண்ணியும் ஊத்தல, களச்செடியும் பறிக்கல. அதனால தக்காளி சின்ன சின்ன கோலி சைஸ்ல தான் வந்துச்சு. சிச்சு காக்கா கவலையா, ஐயோ, முதல் சான்ஸ் எனக்கு கிடைச்சி எல்லாத்தையும் வீணாக்கிட்டேனே. இப்ப இதை நான் சந்தையில கொண்டு போய் எப்படி விற்கிறது? அப்போ துணி அங்க வந்து, சிச்சு, நீ சரியா தண்ணி ஊத்தல, சோம்பேறித்தனமா இருந்துட்ட, அதனாலதான் இப்படியெல்லாம் ஆச்சு. சரி, இப்போ நான் விவசாயம் பண்றேன். அடுத்த 6 மாசம் துணி கஷ்டப்பட்டு உழைச்சி வெண்டைக்காய் பயிரிட்டா. தினமும் தவறாம தண்ணிய ஊத்துனா. அதனால வெண்டைக்காய் நல்லபடியா விளைஞ்சது. விளைஞ்ச வெண்டைக்காய சந்தையில விற்கிறதுக்காக துணி எடுத்துக்கிட்டு போனா. அப்போ சிச்சு காக்கா பொறாமையா, என்ன இது, எனக்கு ஒரு பை மட்டும்தான் வந்துச்சு, இவனுக்கு 10 பை காய் வந்திருக்கு. இந்த மண்ணுக்கு என் மேல ஏதாவது கோவம் இருக்கா, இல்ல துணி ஏதாவது செய்வன செஞ்சிருக்காளா? அப்போ பன்னு அங்க வந்து, ஆண்டி, இதுல செய்வினை எதுவும் இல்ல. துணி ஆண்டி கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, நீங்க சோஃபால படுத்துக்கிட்ட நெட்ஃபிளிக்ஸ் பாத்தீங்க, அதுதான் வித்தியாசம். வாய மூடுறா, இப்போ என்னோட டேர்ன் இல்ல. இந்த தடவை துணி விளைய வச்சதே நானும் விளைய வைக்கிறேன், அப்ப எனக்கும் லாபம் கிடைக்கும். சிச்சு காக்கா மறுபடியும் வெண்டைக்காய் பயிரிட்டுச்சு. ஆனா மறுபடியும் சோம்பேறித்தனம், மறுபடியும் நஷ்டம். ஆனா துணி மறுபடியும் பயிரிட்டா மறுபடியும் அவளுக்கு நிறைய லாபம். இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா சிச்சுவுக்கு அதுல ரொம்பவும் கோவம். இந்த தடவை துணி பயிரிட வேண்டிய நேரம். இது குளிர்காலம். இந்த தடவை நான் உருளைக்கிழங்கு பயிரிடலான்னு இருக்கேன். குளிர்காலம், மண்ணுக்குள்ள விளையிறது தான் ரொம்ப நல்லா இருக்கும். அது கேட்டு பன்னு சந்தோஷமா, ஐ, உருளைக்கிழங்கா, அப்ப பிரெஞ்சு ஃப்ரை, ஆலு பஜ்ஜி, ஆலு மசாலா சமோசா. துணி ஆண்டி, நீங்க கடவுளுக்கு சமம், ப்ளீஸ் விளைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா கொடுங்க. இவனும் இவனோட சாப்பாடு பைத்தியமும். சரி துணி, நீ சொன்ன மாதிரியே என்ன வேணும்னாலும் செய். அது கேட்டு சிச்சு காக்கா, ஓஹோ, உருளைக்கிழங்கா, போடட்டும் போடட்டும், இந்த தடவை இவளுக்கு லாபம் எப்படி வருதுன்னு நான் பாக்குறேன். எனக்கு எப்பவுமே நஷ்டம், இவளுக்கு எப்பவுமே லாபமா? இந்த தடவை ஏதாவது பண்ணணும். துணிக்குருவி புஜ்ஜி குருவி 2 பேரும் சேர்ந்து உருளைக்கிழங்கு பயிரிட்டாங்க. நல்லபடியா உருளைக்கிழங்க பாத்துக்கிட்டாங்க. செடிகளும் நல்லாவே வளர்ந்து வந்துச்சு. மண்ணுக்கு கீழே உருளைக்கிழங்கும் விளைஞ்சது. இன்னொரு வாரத்துல அறுவடை செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது
சிச்சு காக்கா அவருடைய வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. சிச்சு அவன் மனசுக்குள்ள, துணிக்கு மட்டுமே இந்த உருளைக்கிழங்கு பயிரில லாபம் வர்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. இந்த உருளைக்கிழங்கு விளைச்சல்ல எனக்கும் பங்கு வேணும். பகல் பூரா துணி பாத்துக்கிறால, ராத்திரியில யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப யாருக்கும் தெரியாம நான் போய் உருளைக்கிழங்க எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். சந்தேகம் வராது. அன்னைக்கு ராத்திரி 12 மணி, அமாவாசை இருட்டு. சிச்சு காக்கா ஒரு கோழி பைய எடுத்துக்கிட்டு கையில ஒரு மம்முட்டி எடுத்துக்கிட்டு அந்த வயல் கிட்ட வந்துச்சு. மெதுவா சத்தம் இல்லாம தரைய தோணணும், இல்லனா அந்த பன்னுவுக்கு சத்தம் கேட்டுடும். சிச்சு காக்கா ஒரு உருளைக்கிழங்கு செடிய வெளியில எடுத்து பார்த்தப்போ அதுல பெரிய பெரிய உருளைக்கிழங்கு நிறைய இருந்துச்சு. ஆஹா, உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுல குருமா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். கஷ்டப்பட்டது என்னமோ துணிதான், ஆனா லாபம் எனக்கு சொந்தம். சிச்சு ஒரு கோணிப்பை நிறைய உருளைக்கிழங்க பறிச்சுக்கிட்டு மண்ணை இருந்தபடியே நல்லபடியா வச்சுட்டு யாருக்கு தெரியாம வீட்டுக்குள்ள வந்துட்டா. அடுத்த நாள் காலையில துணியும் புஜ்ஜியும் வயல் கிட்ட வந்தப்போ புஜ்ஜி செடிங்களை கவனிச்சா. அம்மா, இங்க பாரு, யாரோ செடியை தோண்டி எடுத்த மாதிரி இங்க மண்ணு லூசா இருக்கு. இந்த செடி கொஞ்சம் வாடிதான் போயிருக்கு. இல்ல புஜ்ஜி, ராத்திரி எலி ஏதாவது வந்திருக்கும், இல்ல நாய்ங்க இந்த பக்கமா ஓடி இருக்கும். இல்லம்மா, எலிங்கன்னா ஓட்டிய போட்டு உள்ள போகும். ஆனா இங்க பள்ளம் பெருசா எடுத்து மறுபடியும் புதைச்சு வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு ஏதோ சந்தேகமா. அப்பதான் பன்னு அங்க வந்தான். குட் மார்னிங் துணி ஆண்டி. என்ன புஜ்ஜி, ரொம்ப சீரியஸா இருக்க? உருளைக்கிழங்கு மறைஞ்சு போச்சா? ஆமாண்ட பன்னு, யாரோ திருடுறாங்க போல. அப்ப பன்னு ஒரு டிடெக்டிவ் மாதிரி, உருளைக்கிழங்கு திருடி இருக்காங்களா? இந்த உருளைக்கிழங்கு மேல கண்ணு வச்சது ஒண்ணுன்னா, இன்னொன்னு சிச்சு ஆண்டி. நான் நேத்து கனவுல உருளைக்கிழங்கு பஜ்ஜி சாப்பிட்டேன், ஆனா நிஜத்துல சாப்பிடல. அப்போ மிச்சம் இருக்கிறது யாரு? சிச்சுவா? சேச்சா, அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. அவ என் ஃப்ரெண்டாச்சே. உங்க ஃப்ரெண்டா இருந்தா தப்பு பண்ண மாட்டாங்களா ஆண்டி? எனக்கு என்னமோ சிச்சு ஆண்டி மேலதான் சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு காலையில அவங்க வீட்டுல இருந்து உருளைக்கிழங்கு குருமா வாசம் அப்படி வந்துச்சு. நீங்க இன்னும் அறுவடையே செய்யலையே, அவங்களுக்கு உருளைக்கிழங்கு யார் கொடுத்தது? அதானே பன்னு சொல்றதுல பாயிண்ட் இருக்குமா. அவங்க கடையில காசு கொடுத்து எதையும் வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு யார் கொடுத்தது அப்படின்னு இன்னைக்கு ராத்திரி நாம காவலுக்கு இருக்கலாம். யார் திடுறாங்கன்னு தெரிஞ்சிடும். அன்னைக்கு ராத்திரி 11 மணி. வீட்டுல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஜன்னல் வழியா நின்னுக்கிட்டு துணி பன்னு புஜ்ஜி வயலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பன்னுவும் அவங்க கூட தான் அன்னைக்கு ராத்திரி இருந்தான். ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு அவனுக்கு சொந்தமானது இல்லையா. ஆண்டி, எனக்கு தூக்கம் வருது. ஒரு வேளை திருட வந்தா என்னை எழுப்புங்க, நான் போய் 2 உதவிடுறேன் அவனுக்கு. டேய் பன்னு, கத்தாத, அங்க தூரமா யாரோ வராங்க. சிச்சு காக்கா கையில ஒரு கோணி பையும் இன்னொரு கையில ஒரு மம்முட்டியும் எடுத்துக்கிட்டு சத்தமே போடாம வயல் கிட்ட வந்துச்சு. அப்ப அதை பார்த்து பன்னு கிளி, ஆண்டி பாத்தீங்களா, அவங்க யாரு? உங்க ஃப்ரெண்டு சிச்சு தானே? அவங்கள பார்க்கும்போது திருட வந்த மாதிரி இருக்கா, ஷாப்பிங் வந்த மாதிரி இருக்கா? ஆமா, சிச்சு தான். ஃப்ரெண்டுன்னு இவளை நம்பினா இவ இப்படி எல்லாம் பண்றாளா? இப்பவே போய் அவளை கையை கழுவுமா பிடிக்கிறேன். அம்மா இரு, அவங்க இன்னும் தோண்டி உருளைக்கிழங்கு எடுக்கல. அப்படி எடுத்தாதான் சாட்சி கிடைக்கும். சிச்சு காக்கா ஒரு பெரிய உருளைக்கிழங்கு செடிய நோண்டி அதுல இருக்கிற நிறைய பெரிய பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அது கொண்டு வந்திருந்த கோணி பையில போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா அதோட மனசுக்குள்ள, ஆஹா, இன்னைக்கு இந்த உருளைக்கிழங்கு வச்சு நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி செஞ்சு சாப்பிடணும். துணிக்கு தெரியாது நான் எடுக்கிறேன்னு, எலி எடுத்துச்சேன்னு நினைச்சுப்பா. உருளைக்கிழங்கு பஜ்ஜியா என் ஃபேவரெட். ஆண்டி, இது அநியாயம், அது எனக்கு சொந்தம் அப்படின்னு சத்தமா கத்தனா பண்ணும். அது சிச்சு காக்காவோட காதுல விழுந்ததும் சிச்சு அங்கிருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுச்சு. ஆனா எல்லாரும் வெளியில வந்து சிச்சுவை கை கழுவுமா பிடிச்சிட்டாங்க. அப்போ பதட்டத்துல சிச்சு காக்கா கால் வலிக்கி விழுந்துட்டான். சிச்சு இரு, எங்க ஓட பாக்குற? சிச்சு காக்காவுக்கு என்ன சொல்றது அப்படின்னு புரியவே இல்ல. துணி, எனக்கு தூக்கம் வரல, வாக்கிங் வந்தேன். அப்ப எங்க கால் வலிக்கி விழுந்துட்டேன். இந்த உருளைக்கிழங்கு கோணி இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. வாக்கிங் வரவங்க கையில மம்முட்டி வச்சுட்டு வருவாங்களா ஆண்டி? நீங்க சொல்ற ஜோக்க கேட்டா எனக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற உருளைக்கிழங்குகளுக்கும் சிரிப்பு வரும் போல. பொய் சொல்லி தப்பிக்க பார்க்காதீங்க சிச்சு ஆண்டி. நீங்களே வந்து உருளைக்கிழங்கு எடுத்து பறிச்சு கோணி பையில போட்ட வீடியோ எங்க கிட்ட இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? அப்ப சத்தத்தை கேட்டு சோட்டு வெளியில வந்தா. என்ன என்ன சண்டை இது? பைய பார்த்து, ஓ இவதா திருடுறாளா? சிச்சு, துணியோட பயிரையே திடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? என்ன மன்னிச்சிடுங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நான் என்ன பயிரிட்டாலும் சரியா விளைய மாட்டேங்குது, துணிக்கு மட்டும் லாபம் வருது. அந்த கோவத்துல தான். பயிர் போட்டா
அதை கவனமா பாத்துக்கணும், சோம்பேறித்தனம் படக்கூடாது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சதுனாலதான் லாபம் வந்துச்சு. ஆனா என் கஷ்டத்தை இப்படி கொள்ளையடிக்கிறியே, இது அநியாயம் இல்ல? இந்த அநியாயத்துக்கு இப்ப நியாயம் கிடைக்கணும், தண்டனையை கொடுக்கணும். எல்லாரும் தண்டனையை கொடுத்தாங்க. சிச்சு, நீ பண்ணதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனா நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். ஆனா இதுக்கு நீ வேற ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும் டோனி? பணம் கொடுக்கணுமா? என்கிட்ட பணம் இல்லை. பணம் வேண்டாம். என் தோட்டத்துலேருந்து எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கியோ அதுக்கு ஈடா உன் கடையிலேருந்து எனக்கு காய்கறியை கொடுக்கணும், அதுவும் இன்னையில இருந்தே. அது மட்டும் இல்லை, இன்னொரு தண்டனையும் இருக்கு. அடுத்த வருஷம் முழுக்க இங்க சிச்சு அத்தை எதையும் பயிரிடக்கூடாது, துணி அத்தை தான் பயிரிடணும். இதுதான் சிச்சு அத்தைக்கு கிடைக்கிற தண்டனை. ஒரு வருஷம் இனி துணி அத்தையோட ராஜ்யம்தான். அதை கேட்டு சிச்சு காக்கா, என்னது, ஏன் டர்ன் இல்லையா? ஐயோ, அடுத்த தடவை மிளகா பயிரிடலான்னு இருந்தனே, எல்லாம் நஷ்டமாச்சே. பொறாமப்பட்டா இருக்கிறது எல்லாம் போயிடும். இதுக்கு ஒத்துக்கிறியா இல்ல ஊர் பஞ்சாயத்தை கூட்டணுமா? சிச்சு காக்கா வேற வழி இல்லாம, சரி ஒத்துக்கிறேன், உருளைக்கிழங்கு காசப்பட்டு சொத்தெல்லாம் போயிடும் போல. அப்போ இந்த கோனி பையில இருக்கிற உருளைக்கிழங்கு அத சீஸ் பண்ணியாச்சு. இப்ப அந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்துட்டு போய் எங்க வீட்டுல நான் சிப்ஸ் போட போறேன். சிச்சு ஆண்டி, நீங்களும் வாங்க, வந்து எனக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்க வெட்டி கொடுங்க. அன்னைக்கு சோட்டுவோட வீட்டுல உருளைக்கிழங்கு பார்ட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு. துணி, சோட்டு, புச்சி, பன்னு 4 பேருமே உட்காந்துக்கிட்டு உருளைக்கிழங்கு பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சு காக்கா ஓரமா நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ பன்னு வாயில ஒரு சிப்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே, ஆஹா, திருட்டு உருளைக்கிழங்குல சிப்ஸ் பண்ணி சாப்பிட்டா இவ்வளோ டேஸ்டா இருக்குமா? சிச்சு ஆண்டி, தேங்க்ஸ், உங்களால இந்த சிப்ஸ் எனக்கு கிடைச்சிது. இனிமேலாவது மாறிச்சிச்சும், பொறாமப்பட்டு மற்றவங்களோட சொத்தை எடுத்துக்க பார்க்க கூடாது. அதுக்கு நீ கஷ்டப்பட்டு உழைக்கணும். சரி டோனி, இனிமே நானும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். அடுத்த வருஷம் வயல்ல தங்கத்தை விளைவிக்கிறேன். தங்கம் விளைஞ்சா சொல்லுங்க ஆண்டி, அப்ப நானே வந்து திருடிக்கிட்டு போறேன். அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. சிச்சு காக்காவும் கோவத்தை எல்லாம் விட்டு சிரிச்சான். அவளுடைய பேராசையால அவளுக்கு இருந்த நல்ல வாய்ப்பை சிச்சு இழந்திருந்தா. துணி நேர்மையா இருந்ததுனால வெற்றிய பார்த்தா. இப்ப அந்த காலி இடம் அடுத்த 1 வருஷத்துக்கு துணிக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனா சிச்சு மட்டும் 1 வருஷம் வரைக்கும் துணியோட விளைச்சலை பார்த்து ரொம்பவும் பொறாமப்பட்டுக்கிட்டு தான் இருந்தா.